வெல்கம் டு சந்தனா சமையல். இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு என்ன சமைச்சேன்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு கழுவி வச்சுருக்கிறேன் குக்கரில். அப்புறம் வடித்த சாதம், வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பருப்பு வேகிறதுக்காட்டி அவரைக்காய் வச்சு தான் சாம்பார் செஞ்சுருந்தேன். குக்கரில் இருக்க விசிலெல்லாம் போகட்டும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி எடுத்துலாம்னு சொல்லிட்டு அதை தான் வதக்கி எடுத்தேன். இந்த ஃபில்டர் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா பெரிய சைஸு, ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம். சரி, இந்த கீரை இதெல்லாம் வடிகட்டணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன். சாம்பாரும் நல்லா கொதித்து வந்துடுச்சு. அப்புறம் நான் மட்டும் புளி மட்டும் கரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுன்னு சொல்லிட்டு கலந்து விட்டுட்டேன். இந்த பக்கம் கீரை வதக்கிட்டு இருந்தேன். நான் நல்லா வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கினோன்னே தக்காளி உருளைக்கிழங்குலாம் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் நல்லா வதங்கினோன்னே நம்ம அரைக்கீரையை சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பக்கம் சாம்பார் நல்லா கொதித்து வந்துடுச்சு. மல்லி எல்லாம் தூவி இறக்கிக்கிட்டேன். இந்த கீரை பொரியலோட வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்கும். இந்த வீடியோவோட ப்ளே பட்டனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.